மா ஆ வா வித்யா, நீ உட்காரு, காப்பி எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, பரவாயில்ல. நீயாவது அடிக்கடி வீட்டுக்கு வரலாம்ல. கல்யாணி எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, நீயும் அவட்ட பேசாம இருந்துராத. நான் ஏம்மா பேசாம இருக்க போறேன்? எனக்கு அவ மேல ஒரு கோவமும் இல்ல. நான் ஏதாவது சொன்னா அவ தான் கோவப்படுவா. சரி, எங்க அவ? உள்ள குளிச்சிட்டு இருக்கா, வந்துருவா. ஆ கொஞ்ச நாள் அவ பண்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா. இத்தனை நாள் மாப்பிள்ளை கூட சேரணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா. இப்போ விவாகரத்து கொடுக்கறேன்னு சொல்றா. திடீர்னு துபாய்க்கு வேற போறேன்னு சொல்றா. துபாய்க்கா? ம். அங்க போய் வேலை பார்க்க போறாளாம். என்னையும் கிருஷையும் ஊர்ல போய் இருக்க சொல்றா. அப்ப கிறிஷோட படிப்பு? ஊர்லயே சேர்த்துக்கலான்னு சொல்றா. எங்களை அங்க தனியா விட்டுட்டு அவ எங்கேயோ போறேன்னு சொல்றா. மா, இப்ப எதுக்கு அவகிட்ட புலம்பிட்டு இருக்க? நான் சொல்ற எதையுமே நீ கேக்குறதே இல்லையே. ஏய், என்னடி, நிஜமாவே துபாய்க்கு போக போறியா? ஆமா, என்ன திடீர்னு? இந்த ஊர்ல என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன். ஆனா மனோஜ் அப்படி நினைக்கல. இதுக்கு மேல என்னால அவனை ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அம்மாவையும் கிறிஷையும் ஊருக்கு வேற போக சொல்ற? அவங்கள எப்படி அங்க கூட்டிட்டு போக முடியும்? ஃபர்ஸ்ட் நான் அங்க போய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். அங்க போய் என்ன தாண்டி பண்ணுவ? துபாய்ல உனக்கு யாரு தெரியும்? என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, நான் சொல்லியிருக்கேன்ல, ஐஸ்வர்யா அப்படின்னு. ஆமா. அங்க அவ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நல்ல பொசிஷன்ல தான் இருக்கா. அங்க போய் வேலை பார்க்க போறியா என்ன? ம். ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் விசால அங்க போக போறேன். 3 மாசத்துல ஒரு வேலையை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒர்க் விசாவா மாத்திக்கலான்னு சொன்னா. அப்ப போறதுனே முடிவு பண்ணிட்டியா நீ? அதுதான் எல்லாருக்குமே நல்லது. லைஃப் எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாத்தியா? நீ மனோஜ் வீட்ல இருக்கிறப்ப கிறிஷோட அம்மாவை பத்தி எல்லாரும் கேக்கும்போது கிறிஷோட அம்மா துபாய்ல வேலை செய்யறாங்கன்னு சும்மா ஒரு பொய்யா சொன்ன. இப்ப நிஜமாவே துபாய்க்கு போற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? இதான் கர்மாவோ என்னமோ. நீ சொன்ன ஒரு பொய் உனக்கு நிஜமாவே நடக்க போகுது. என்ன வித்யா, குத்தி காட்டுறியா? இல்லடி, நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த பொய்யெல்லாம் சொல்லாம இருந்திருந்தன்னு வச்சுக்கோயேன், உன் லைஃப் இப்படி ஆயிருக்காது. எனக்கு நல்லாவே புரியுது. நான் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். கிருஷி பிறந்த கொஞ்ச நாள்லயே எங்களை அங்க விட்டுட்டு இங்க சென்னையில வந்து தனியா இருந்தா. இப்ப திரும்பவும் எங்களை விட்டுட்டு போறேங்கிறா. பாரு வித்யா. நான் என்ன ஒரேடியாவா போக போறேன்? ஏய், ஏன்டி இப்படி பேசுற? அவங்க கவலையை அவங்க சொல்றாங்க. திடீர்னு துபாய் போறேன்னு சொல்ற. டூரிஸ்ட் விசாவா இருந்தாலும் அதுக்கும் செலவாகும்ல. அங்க போய் வேலை தேடணும், தங்கணும், அதுக்கெல்லாம் காசுக்கு என்னமா பண்ணுவ? மனோஜ் 5 லட்சம் ரூபாய் தரணும்ல. அந்த போலீஸ் கேஸ்ல அமௌண்ட் கொடுத்தியா, அதுவா? ம். அத கொடுத்துட்டா டைவர்ஸ் கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டேன். அப்போ உன் மாமியாருக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குமே. பணத்தை கொடுத்து உன்னை உடனே கட் பண்ண சொல்லி சொல்லுவாங்கல்ல. அவங்க என்னமோ நினைச்சிட்டு போகட்டும். அந்த பணம் வந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா மனோஜ் இன்னும் பணம் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்கான். உன்கிட்ட ஒன்னு கேக்கவா? என்ன? நீ டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிருக்க, அது ஓகே. ஆனா மனோஜ உன்னால மறக்க முடியுமா? அவர் கூட வாழணும்னு தானடி நீ இவ்ளோ பண்ண. இப்ப ஒரே நாள்ல பணத்தை கொடுத்தா டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு முடிவு பண்ணிட்ட. மனோஜ் பிரிஞ்சு உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா? எப்படிடி அவன் என்னால மறக்க முடியும்? நான் மனோஜ் கூட வாழணும்னு எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன். ஆனா அவன் மேல எனக்கு இருக்கிற லவ் பொய் இல்ல வித்யா. நான் அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு எல்லார விடவும் உனக்கு நல்லா தெரியும்.
மனோஜ் கூட நான் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமா இருந்திருக்கேன். இப்ப அந்த மெமரிஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அவனை எப்பவுமே என்னால மறக்கவே முடியாதுடி. ரோஹிணி, அழாதடி. நான் இவளுக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை நிலைக்கல. இவளா தேடிக்கிட்டதும் இப்ப முடிய போகுது. இவ எந்த அளவுக்கு மாப்பிள்ளை மேல பாசம் வச்சிருந்தான்னு எனக்கு தெரியும். ரிஷா கூட அதுக்காக தள்ளிதான் வச்சிருந்தா. மாப்பிள்ளையும் இவ சொன்னது எல்லாத்தையும் நம்பினாரு. ஆனா இவ சொன்ன போய் எல்லாத்தையும் மன்னிச்சு இவளை ஏத்துக்கிற அளவுக்கு மாப்பிள்ளைக்கு பக்குவம் இல்லாம போச்சு. மனோஜே இவளை ஏத்துக்கிட்டாலும் அவரோட அம்மா இவளை ஏத்துக்க மாட்டாங்க. இவளால மனோஜை எப்பவும் மறக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். ரோஹிணி, நீ மறுபடியும் மனோஜ் கிட்ட பேசிதான் பாரு. பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன்டி. இதுக்கு மேல என்னால அவன்கிட்ட கெஞ்ச முடியல. அவங்க அம்மா சொல்றத மட்டும்தான் அவன் கேட்பான். அவங்க எப்பவுமே என்ன மனோஜ் கூட சேர விட மாட்டாங்க. என்னால வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டே இருக்க முடியாது. எங்க 2 பேர் லைஃபும் இப்படியே போனா 2 பேராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. அட்லீஸ்ட் மனோஜாவது நல்லா இருக்கணும் தான் நான் டைவர்ஸ் கொடுக்கவே ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையை தேடி ஓடினதுல என் பையனோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கவே மறந்துட்டேன். இனிமே எனக்கு கிறிஷோட ஃபியூச்சர் தான் முக்கியம். அவனுக்காக மட்டும்தான் நான் வாழவே போறேன். அதுக்காக தான் மனோஜ் பிரிஞ்சிடலான்னு முடிவெடுத்தேன். நான் எவ்வளவு தூரம் போனாலும் மனோஜ் எப்பவுமே என் மனசை விட்டு போக மாட்டான். விவாகரத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வேற கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. இனிமே கிறிஷும் நீயும் மட்டும்தான் என் உலகம்மா. இதுக்கு மேல என் லைஃப்ல எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்ப ஓரளவுக்கு எல்லாருமே சந்தா கட்டியாச்சு. ஒரு ஆளு மட்டும்தான் பாக்கி. இதே மாதிரி எல்லாரும் மாசம் மாசம் கரெக்டா கட்டிட்டா இங்க உறுப்பினரா இருக்கிறவங்கல்ல யாருக்கு வசதி இல்லையோ அவங்கள 10 பேரோட குழந்தைங்களுக்கு நாமளே ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம். அதே மாதிரி 5 கல்யாணத்துக்கு 4 கிராம்ல தங்க காயின் கொடுத்துடலாம். நல்ல ஐடியா தான் மீனா. பரவாயில்ல, இவ்ளோ யோசிக்கிறியே நீ. இதெல்லாம் பண்ணாதான் சங்கமும் நல்லா இருக்கும். இந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ண மாதிரியும் இருக்கும். எல்லாமே நல்ல திட்டம் தான் மீனா. ஏன் மீனா, இப்ப உடனே இதெல்லாம் பண்ணிட முடியுமா? கொஞ்சம் டைம் எடுத்து என்ன ஏதுன்னு பாப்போமே. இல்லக்கா, எவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடணும். அப்பதான் சங்கத்து மேல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதெல்லாம் பண்ணிடலாம். சங்கத்தை விட எங்களுக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றிக்கா. சந்தோஷம். வழிவிடு. இந்தா என்னோட சந்தா. ஏண்டி ஈஸ்வரி, எனக்கு சந்தா கட்ட தெரியாதா? என்ன புதுசா மெசேஜ் எல்லாம் அனுப்புறீங்க? இல்ல, எல்லாரும் கட்டியாச்சு, நீங்க மட்டும்தான் பாக்கி. அதான் இங்க பொறுப்புல இருக்கிறவங்க லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. ஆமா, யாரோ கல்யாணத்துக்கு கோல்டு காயின்லாம் குடுக்கறாங்களாமே. ஆனா என் பொண்ணைய ஏமாத்தி கூட்டு போய் எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த அநியாயத்தெல்லாம் நம்ம என்னத்தன்னு சொல்றது, எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? சிந்தாமணி அம்மா, இது சங்க ஆபீஸ். சங்க விஷயத்த மட்டும் பேசுங்க. சொந்த விஷயத்தெல்லாம் இங்க வந்து பேசுறீங்க. நீ எல்லாம் பேசுற லெவலுக்கு வந்துட்டல.
உன் சங்க தலைவி என்கிட்ட இருந்து என் பொண்ண பிரிச்சிருக்கிறா. அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல. பரவாயில்ல, காத்து எப்பவுமே ஒரே பக்கம் இருக்காது. ஒரு நாளைக்கு என் பக்கமும் வீசும். காத்து யார் பக்கமும் அடிக்காது. அது வர பக்கம் தான் நாம போய் நிக்கணும். அதோ அங்க புதுசா ஃபேன் வாங்கி மாட்டிருக்காங்க. அங்க போய் நில்லுங்க, நல்லா காத்து வரும். எல்லாருக்கும் வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அக்கா, என்னடா ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுதுக்கா. என்ன ஜாக்பாட் அடிச்சிருக்கு? நம்ம ஏரியால ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருக்குல்லக்கா, ஆமா. அந்த ஆபீஸ்ல ஒரு பெரிய விழா நடக்க போகுதாம். அதுக்கு கம்பெனி முழுக்க பூ டெக்கரேஷன் பண்ண போறாங்களாம். என்கிட்ட கேட்டாங்க, நான் நம்மள பத்தி சொன்னேன். அந்த ஆபீஸ் மேனேஜர் வந்திருக்காருக்கா, உள்ள கூட்டு வரட்டா? ஏண்டா, வீட்டுக்கு போனதும் கேட்கலாம்ல. சரி சரி, போய் உள்ள வர சொல்லு. சரிக்கா. அக்கா, நான் சொன்னேன்ல, அது இவர்தான்க்கா மேனேஜர். ஹலோ. சரி, உட்காருங்க சார். டெல் சார். வாட்? Good morning. Good morning. Very good morning. What? What? Yeah, I'm coming to the point. Actually, our company's 3rd annual day celebration is coming up next week. For that event, we need a flower decoration. Our office has 3 floors in all. For that event, we need a complete, elegant flower decoration, starting from the ground floor all the way up to the 3rd floor. Now, please tell me, how much will it cost? And what your estimated budget is for this entire work? டேய், என்னடா இவன் கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி கடகடன்னு ஓடுறான். ஏதோ 3rd ஃப்ளோருங்கிறான். என்ன கேக்குறான்? காசு எவ்வளோங்கிறானா? தெரியலையேக்கா, எனக்கே இவன் பேசுறது ஜப்பான் பாஷை மாதிரி கேக்குது. Yes, yes. What happened? No, no, no. You, flower, decoration, money. கொடுங்க எனக்கு. நான் கம் டெக்கரேஷன். சரியா? சிரிக்காதீங்க. You don't know English? தமிழ். ஆமா அக்கா, தமிழ். Oh. If you do not understand English, we will not be able to negotiate this deal properly. I'll rather look for some other decorators. Yes. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், 1 செகண்ட். My name is Meena, union leader of this association. Did you understand whatever I said? Yes sir. Yes. I don't know big English. I'm learning English. Beginning stage. I speak slow, but I understand good. I talk what I know. Good. I like your honesty. Thank you sir. Please come. Please sit sir. அக்கா, மீனா சூப்பரா இங்கிலீஷ் பேசுதுக்கா. I do flower decoration for marriage and functions. I do your flower decoration, sir. பாத்தியாக்கா? ஆமால, சூப்பர். Good. Very nice. Sir, first floor we use malli, jasmine, and red rose. Oh, nice combination. Sir, second floor full jasmine, sir. White look. Yeah, that will match the 2nd floor walls. Sir, third floor we use kadambam, mixing flowers. Sir, main gate
பிக் ஃப்ளவர் Oh, ஆர்ச். I see. வெல்கம் ஆர்ச். Nice, nice. தேங்க் யூ சார். சார் யூ கிவ் லிஸ்ட், ஐ கிவ் பட்ஜெட். வெரி ரீசனபிள் பட்ஜெட். We do good work, sir. Get see our decoration. Say good. Wow, super. I'm very impressed with the plan. Thank you, sir. Very simple and clear explanation. I like your plan. Thank you, sir. I will send you the requirement list today. Please review it and send me your budget proposal. Then the contract is yours, Meena. Super, sir. Thank you, Welcome. sir. Sir, 1 minute, sir. My card, sir. Sure. Okay. Send list, sir. Call me, sir. Sure. I'll discuss with my team Mm. and let you know. Mm. This is my card. Okay, sir. Okay, bye. Thank Thank you. you, sir. ஓ கலக்கிட்டேன் மீனா. கலக்கிட்ட போ. என்னமா இங்கிலீஷ் பேசுற நீ? ஐயோ எங்களுக்கு ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு மீனா. சூப்பர் மீனா. ஐயோ, என்னக்கா நீங்க? மீனா, நீ இங்கிலீஷ் கிளாஸ் போய் படிச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பாரு. அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்லக்கா. அவர் கம்பெனில 3 ஃப்ளோருக்கு டெக்கரேஷன் பண்ணணுமா. நான் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் எந்த பூ வச்சு டெக்கரேஷன் பண்றது நல்ல விலையில நியாயமா பண்ணி தரோன்னு சொன்னேன். அவருக்கு பிடிச்சிருச்சு. அவருக்கு என்னென்ன தேவைன்னு லிஸ்ட் அனுப்புறேன்னு சொன்னாரு. நம்ம பட்ஜெட் கொடுத்தா போதும், கண்டிப்பா இந்த ஆர்டரை நமக்கே கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. கலக்கிட்ட மீனா. சூப்பர் மீனா. தேங்க்ஸ்க்கா. வாழ்த்துக்கள் மீனா. வாங்கிட்டேன். அப்படியே போனா ஊருக்குள்ள பெரிய கம்பெனி ஆர்டர் எல்லாம் நாமளே வாங்கிடலாம். கண்டிப்பாக்கா. நீதான் உண்மையான தலைவி மீனா. இந்த பெருமை எல்லாம் என் புருஷனை தான் சேரும். அவர்தான் என்ன இங்கிலீஷ் படிக்க வைக்கிறாரு. நீ இன்னும் பெரிய ஆளா வருவ மீனா. இங்க சில பேரு தான் ஒன்னும் தெரியாம பந்தா காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி தைரியமா பேசி ஆர்டர் வாங்கிட்ட. சூப்பர் மீனா. நீ ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுன மீனா. மத்தவங்களுக்கு எல்லாம் பேசவே தெரியல, முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆளை இங்க கூட்டிக்கிட்டு வந்து அவளுங்களுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டேன். அக்கா, அந்த மீனா இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுவேன்னு தெரியாதுக்கா. உன்னை எல்லாம் கூட வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். மீனாவை இதுக்கு மேல வளர விடக்கூடாதுரா. எனக்கு வர வேண்டிய ஆர்டர் அவ புடிச்சிட்டா. நான் யாருங்கிறத காமிக்கிறேன் அவளுக்கு. ஏங்க, வா மீனா, எப்போ எனக்கு முன்னாடியே வந்துருவ, நீங்க என்ன லேட்டு? யூனியன் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேங்க. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கு. என்ன திடீர்னு ஸ்வீட்லாம் கொடுக்குற? முகத்துல வர இவ்வளவு சந்தோஷம், என்ன விஷயம்? ஒரு ஹாப்பி நியூஸுங்க. ஹாப்பி நியூஸா? அப்படி என்ன நியூஸ்? நம்ம மாடியில சீக்கிரமா சொந்தமா நமக்குன்னு ஒரு ரூம் கட்ட போறோம். ரூம் கட்டதான் ஆல்ரெடி பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம்ல மீனா. அதுக்கு உடனே வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்றேன். எப்படி மீனா? கடன்லாம் இருக்கு, மாசம் மாசம் டியூ அவ்வளவு நிக்குது. நானே தினமும் கணக்கோட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. ரூம் கட்ட பணம் ரெடியா இருக்கு. பணம் வரப்போகுது. குழப்பாத மீனா, விஷயத்த சொல்லு. இன்னைக்கு யூனியன் ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? சொன்னாதானே தெரியும். சொல்றேங்க. இன்னைக்கு சங்கத்துல அந்த சிந்தாமணி வந்திருந்தா. என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சா? வழக்கம் போல ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா விஷயம் அது கிடையாது. அடுத்து அங்க சிந்தாமணிய பார்க்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில இருந்து மேனேஜர் வந்திருந்தாரு. என்ன விஷயமா வந்தாரு? அவங்க கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாங்க. அதுக்கு சிந்தாமணி கிட்ட ஆர்டர் கொடுக்க வந்திருந்தாரு. சிந்தாமணிக்கு ஆர்டர் கிடைக்கிறது நமக்கு நல்ல விஷயமா? ஐயோ, குறுக்க பேசாம சொல்றத கேளுங்க. அவர் ஹிந்திக்காரர் போல, அவருக்கு தமிழ் தெரியல. சிந்தாமணி கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. சிந்தாமணி தான் இங்கிலீஷ்லாம் தெரியாதுல்ல. ஆரம்பத்துல ஏதோ பேசி சமாளிக்கலான்னு பார்த்தாங்க. ஏதோ தான் இங்கிலீஷ்ல பெரிய புலின்னு காட்டிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா அப்புறம் அவர் சொல்றது இவங்களுக்கு புரியல, இவங்க பேசுறது அவருக்கு புரியல. சிந்தாமணி ஒரு சாம்பார் புலிதான் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அப்புறம் அவர் ஆர்டர் கொடுக்கலங்க. கோச்சிட்டு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப சிந்தாமணிக்கு ஆர்டர் கிடைக்கலையா? கிடைக்கல. அந்த நேரத்துல தான் நான் அவர்கிட்ட பேசினேன். நீ பேசுனியா? ஆமா, நம்ம தான் இங்கிலீஷ் கத்துக்கிறோமே.
ஆமா மீனா, நீதான் என்னை விட நல்லா பேசுவில்ல? எனக்கு பெருசாலாம் பேச வராதுங்க. ஆனா அவர் சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுது. நமக்கெல்லாம் பிரச்சனையே இதுதான். புரியும், ஆனா பேச வராது. ஆனா இன்னைக்கு நான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கடகடன்னு பேசிட்டேன். அவருக்கும் நான் பேசினதெல்லாம் நல்லாவே புரிஞ்சுச்சு. தைரியமா பேசினேன்னு சொல்லி என்ன பாராட்டினாரு. கைய குடு, சூப்பரு. அடுத்து என்ன சொன்னாரு? அந்த ஃபங்க்ஷனுக்கான டெக்கரேஷன் ஆர்டரை நம்ம சார்பா பேசி வாங்கிட்டேன். அவர் எனக்கே கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. கிரேட். கைய குடு. மீனா, கார்ப்பரேட் கம்பெனி மேனேஜர் கிட்ட பேசி ஆர்டர் வாங்குற அளவுக்கு இங்கிலீஷ்ல ட்ரெயின் ஆயிட்ட பாரு. எஸ், கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட். கலக்குற. நம்ம டீச்சர் ஸ்வேதாக்கு தெரிஞ்சா ரொம்ப பெருமைப்படும் மீனா. ஆமாங்க, அங்க இருந்த அக்காங்கெல்லாம் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. நான் சூப்பரா பேசினேன்னு சொன்னாங்க. சிந்தாமணி அரண்டு போய் பார்த்தா தெரியுமா? அப்படியா? அப்ப எல்லாருக்கண்ணும் உன் மேலதான் பட்டிருக்கோம். பாத்தியா எவ்வளவு கண்ணு பட்டிருக்குன்னு? சும்மா போங்க நீங்க. மீனா, ஆர்டர் கிடைச்சிச்சுல? ஆமாங்க, அவர் லிஸ்ட் அனுப்புனாரு. நான் பட்ஜெட் எல்லாம் கொடுத்தேன். நமக்கே தரேன்னு சொல்லிட்டாரு. எப்படியோ செலவெல்லாம் போக ஒரு நல்ல